சாயங்காலமானா அதான் கதை. என்ன ஆயிடுது, இந்த போன வருஷம் பொங்கல் அன்றைக்கு 30 கோடிக்கு குடிச்சிருக்கிறாங்கம்மா. 30 கோடி. இந்த மாவட்டம் தமிழ்நாடு முழுக்க நான் சொல்ல வரல, ஒன்லி விழுப்புரம் மாவட்டத்துல மட்டும் 30 கோடி. எங்கதான் அந்த காசு வருது எதுவுமே தெரியல. 30 கோடிக்கு டாஸ்மாக் குடிச்சிருக்கிறாங்க. உங்க பணம் தான் நினைக்கிறேன். நீங்க தான் கொடுத்தீங்களா? நீங்க தான் கொடுத்தீங்களா? பரவாயில்ல, பொங்கல் அன்னைக்கு கொஞ்சம் நல்லா ஜாலியா இருப்பா அப்படின்னு கொடுத்துட்டீங்களா? உங்க சுருக்கு பைய திறந்த 30 கோடி இல்ல இல்ல. அப்படி எப்படி போச்சு அந்த 30 கோடின்னு தெரியல. அந்த 30 கோடி இருந்தா இந்த மாவட்டத்தையே நல்லா ஆக்கி இருக்கலாமா? இல்ல. அது புத்தாண்டு வந்துச்சே ஜனவரி 1 அன்னைக்கு மட்டும் 11 கோடி குடிச்சிக்கிறாங்க. ஒரே நாள் 11 கோடி குடிச்சிருக்கிறாங்கம்மா. எனக்கு தான் ஆச்சரியமா இருக்குது. எப்படி இப்ப காசு இவ்வளவு காசு எங்கன்னு வருது? இந்த காசு நம்ம வீட்டுல இல்ல, நம்ம பீரோல இருக்குதா இல்ல நம்ம பர்ஸ்ல இருக்குதா இல்லாம, ஆனா கடைக்கு மட்டும் எப்படியோ போயிடுது. அதுதான் பெரிய அதிசயமா இருக்குது. நான் எனக்கு தெரிஞ்சு என்ன தெரியுமா நடக்குது, இந்த வருஷம் உங்க எல்லாருக்கும் 3000 ரூபாய் வந்து பேங்க்ல விழுந்துடுதுன்னு கேள்விப்பட்டேன். யாருக்கெல்லாம் வந்துச்சு? எல்லாருக்கும் வந்துச்சு. நேத்தே போயிடுச்சா? நேத்தே நைட்டு கையில வந்ததா? பேங்க்ல வந்ததோ கையில வந்ததோ 3000 ரூபாய். அந்த 3000 ரூபாய் பொங்கலை மனதை வைத்துதான் வந்திருக்கிறது. பொங்கல் 3 நாட்கள் நடக்கும். ஒரு நாளைக்கு 1000 ரூபாய். பொங்கல் அன்னைக்கு 1000 ரூபாய், மாட்டு பொங்கல் அன்னைக்கு இன்னொரு 1000 ரூபாய், காணும் பொங்கல் அன்னைக்கு இன்னொரு 1000 ரூபாய் கொண்டு போய் டாஸ்மாக்ல கொடுத்துட்டு வந்துருவாங்க. அதுதானே நடக்க போகுது. அதான் பண்ணுவாங்க. ஏன்னா போன வருஷம் 30 கோடி குடிச்சாங்க. இந்த வருஷம் எவ்வளவு கோடி கொடுக்க போறாங்களோ? ஏன்னா போன வருஷம் தேர்தல் வரல, வராததுனால 3000 ரூபாய் அவங்க தரல. அதுக்கு முந்தின வருஷமும் தேர்தல் வரல, வராததுனால உங்களுக்கு 3000 1000 ரூபாய் தரல. இந்த வருஷம் என்ன வருது? தேர்தல் வருவதால் உங்களுக்கு 3000 ரூபாய் உங்க கையில கொடுத்துட்டாங்க. ஆனா அது உங்களுக்கு வரப்போறது இல்லை. அந்த 3000 வச்சுட்டு என்ன 30 வருஷமா நம்ம காலம் தள்ள முடியும்? அந்த 3000 ரூபாய் இந்த 3 நாள் பொங்கல் அன்றைக்கு எல்லாரும் குடிச்சு காலியாக போகுது. அதுதான் நடக்க போகுது. அதுதான் இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. வருஷம் மாசம் கொடுக்கக்கூடிய அந்த 1000 ரூபாய் எங்கன்னு வருது? மகளிர் உரிமை தொகை. நம்ம சொல்ற உரிமையும் அவங்க சொல்ற உரிமையும் வேற. மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் எங்கே இருந்து வருகிறது என்றால் உங்கள் வீட்டிலிருந்து தான் வருகிறது. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் மகன்கள் டாஸ்மாக்லயும் வைன் ஷாப்லயும் கொடுக்கிற காசு தான் திருப்பி 1000 ரூபாய் மாசம் உங்க வீட்டுக்கு வருது. இதுதான் நடக்குது. வேற இதுதான் உங்க காசு தான் உங்களுக்கே திருப்பி வேற ரூபத்துல கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த 1000 ரூபாவை கொடுத்துட்டு என்ன வேணாலும் பண்ணுவாங்க. தான் நான் சொன்னேன், 200 டாஸ்மாக் 500 சந்து கடையெல்லாம் திறந்து விட்டுட்டு நம்ம வீட்டுல இருக்கிற ஆண் மக்களை எல்லாம் விவசாய பெருங்குடின்னு எவ்வளவு பெருமையா நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அந்த விவசாய பெருங்குடி மக்களை இன்னைக்கு குடிக்கு அடிமையாக்கி விட்டாங்க. இப்ப இந்த அரசாங்கம் அதான் நடந்துட்டு இருக்கு. பாவம் வெகுளியான விவசாயிகள், ஏழை எளிய உழைக்க மட்டுமே தெரிந்த விவசாய குடும்பம் இல்லையாமா? உழைப்பாங்க. வெயிலா இருந்தாலும் சரி, மழையா இருந்தாலும் சரி, காலையில கொண்டு போய் மாடை கட்டணுமா, ஏர் பூட்டணுமா, நாத்து நட்டமா, நடவு நட்டமா, இதே வேலைதான். தண்ணி பாய்ச்சணும். தண்ணி பாய்ச்சறது எவ்வளவு பெரிய வேலை. அதெல்லாம் செய்து விட்டு கடைசியில எல்லா உழைப்பையும் கொண்டு போய் டாஸ்மாக்ல அடகு வச்சதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்க ஒரே விஷயம். தெரியும்ல எல்லாருக்கும். அடுத்தது இந்த ஊர்ல இது 7000 கோடிக்கு குடிக்கிற 70000 கோடி வருஷத்துக்கு டாஸ்மாக்ல வர வருமானம் 70000 கோடி. நானே பொங்கலுக்கு 30 கோடி தான் சொன்னேன். அதை விட இது பெரிய நம்பர். வருஷம் முழுக்க குடிக்கிறது 70000 கோடி ரூபாய். அதை விட சந்து கடையில குடிக்கிறது இன்னொரு 70000 கோடி ரூபாய். கள்ளச்சாராயம் மூலம் இன்னொரு 1000 கோடி ரூபாய். எத்தனை ரூபாய் பாருங்க. எல்லாம் வெளியில இருந்து யாரும் கொடுக்கல, உங்க வீட்டுல இருந்து தான் வருது. உங்க வீட்டுல நீங்க கஷ்டப்பட்டு நீங்க உழைச்சி உங்க பிள்ளைகளுக்காக நீங்க சேர்த்து வச்ச காசு தான் டாஸ்மாக்ல போயிடுது. அதுதான் 70000 கோடி, இன்னொரு 70000 கோடி, இன்னொரு 1000 கோடி. எதுலயுமே கள்ளச்சாராயம் நல்லச்சாராயம் எல்லாம் கிடையாது. எல்லாமே கெட்டது தானே. என்ன கள்ளச்சாராயம் சாப்பிட்டா உடனே உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரி போகணும். இந்த சாராயம் டாஸ்மாக்ல இருக்கிற சாராயமும் அதே கதிதான். கொஞ்சம் கொஞ்சமாக உயிரை அழிக்கும். அதனாலதான் ஞாபகம் வச்சுங்க, 1000 ரூபாவும் 3000 ரூபாவும் கொடுத்து உங்களை ஏமாற்றி உங்ககிட்ட ஓட்ட வாங்கிட்டாங்கன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு இதை விட அதிகமா கடை திறப்பாங்க.
அதான் திறப்பாங்க. இன்னும் 5 வருஷத்துக்கு இதை விட அதிகமாக கடைகளை திறந்து நம் பிள்ளைகளை, நம்ம வீட்டுல இருக்கிற பெரியவங்க எல்லாம் இப்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது நம்மளுடைய குழந்தைகளையும் அதே போல குடிக்கு அடிமையாகி, மதுவுக்கு அடிமையாகி அவங்க வாழ்க்கைய பாழாக்குவது இந்த அரசாங்கத்துடைய ஒரே நோக்கம்.